ஹாய்! இன்னைக்கு வீடியோல ஒய் அவர் பேரண்ட்ஸ் சேவ்டு மோர் தென் அஸ் அப்படின்றத தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ என்னோட டேவ தான் வந்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்மள விட அதிகமா சேவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா நம்மளால எவ்வளோ தான் நம்ம சேவ் பண்ணா கூட நம்மளால சேவ் பண்ண முடியாது. பட் அவங்க நிறைய லேண்ட்ஸ் வாங்கி போட்டிருப்பாங்க. நிறைய சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓன் ஹவுஸில் இருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறப்போ கொஞ்சம் யோசனையாக தான் இருக்கும். எப்படி அவங்களால மட்டும் முடிஞ்சது நம்மளால முடியல அப்படின்ற மாதிரி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் சின்ன வயசில் இருந்தப்போ எங்கள் பாட்டி வீட்டில் வந்துட்டு டெ நார்மல் பால் டீ கூட போட மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ மாடு வச்சுருப்பாங்க. கோழி, ஆடு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அவங்க பால் டீ போட மாட்டாங்க. பிளாக் டீ தான் போட்டு குடிச்சு நான் பார்த்துருக்கேன். தே பாத் திங்ஸ் வென் தே ட்ரூலி நீடட். அவங்களுக்கு எப்போ உண்மையாகவே ஒரு பொருள் தேவைப்படுதோ அப்போ தான் வாங்குவாங்க. அமௌண்ட் இருக்கேன்றதுக்காக அவங்க வாங்கி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதே மாதிரி திங்ஸை வந்து மேக்ஸிமம் ரிப்பேர் தான் பண்ணுவாங்க. பட் ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ணி தான் போடுவாங்க. டப்புன்னு போயிட்டு வாங்க மாட்டாங்க. நம்ம அப்படி இருக்கணும்னு நான் சொல்ல வரல. பட் அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி எல்லாம் தான் அவங்க சேவ் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக தான் அதை நான் சொல்ல வரேன். அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வீட்டில் இருக்கிறது போயிடுச்சு அப்படின்னா அதை மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அதை ரிப்பேர் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரீப்ளேஸ் பண்ணவே மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். அதுபோல் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சிங் அவங்களுக்கு ஆனதே கிடையாது. ஏன்னா நமக்கு தான் அந்த மாதிரி நம்ம நிறைய மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறோம். அதனால் நமக்கு அந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது. பட் அவங்க அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதே கிடையாது. அதனால் கிளாத்ஸில் கேட்ஜெட்ஸில் அவங்க அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. அதே மாதிரி தான் வெளியே சாப்பிட்றது அவங்க அக்கேஷ்னலாக தான் வெளியே சாப்பிடுவாங்க. என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுக்க போயிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்க போயிருப்பாங்க வீட்டுக்கு. அந்த டைமில் ரொம்ப ரேர் கேஸில் ஏதாவது ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு வர்றதுக்கு வருவாங்க. மற்றபடி நம்மள மாதிரி ரெகுலராக வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது அவங்களுக்கு ஆப்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ நினச்சோம்னா ஒரு பிரியாணி சாப்பிட்ணும், இல்லை வந்து வேறு ஏதாவது சாப்பிட்ணும், புதுசு புதுசாக ஐட்டம்ஸ் இருக்குது இப்போ சாப்பிட்றதுக்கு. அதெல்லாம் சாப்பிட்ணுன்னு நினச்சா கூட அவங்களுக்கு நினைக்கும் போது கிடைக்காது. அவங்களுக்கு அதே மாதிரி டெம்ப்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷனே அவங்களுக்கு இருக்காது. ஸோ வெளியில் போகிறப்ப மட்டும்தான் என்றைக்காவது, அதுவும் மந்த்லி ஒன்ஸ்லாம் ரொம்ப ரேர். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி தான் அவங்க எனக்கு தெரிஞ்சு வெளியில் சாப்பிட்ருப்பாங்க. அதே போல் தான் லோன்ஸ் அவங்க எடுத்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. மேக்ஸிமம் லோன்ஸ் எடுக்கவே மாட்டாங்க. இப்போலாம் நமக்கு மொபைலில் ஜஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன கிளிக்ஸ் பண்ணோம்னாலே போதும், நமக்கு லோன்ஸ் வந்துட்டு அக்கௌண்ட்க்கு டப்புன்னு கிரெடிட் ஆகிடும். பட் அவங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்ததே இல்லை. ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அதுக்காக அவங்க சேவ் பண்ணி தான் ஆகணும். வருஷக்கணக்காக சேவ் பண்ணியெல்லாம் வச்சு வாங்குறது உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வீடு வாங்கணும்னு நினச்சா கூட நமக்கு இப்போது டப்புன்னு லோன் கிடச்சிது. நம்ம சேலரி, பே ஸ்லிப் எல்லாத்தையும் பார்த்தா அவங்க லோன் அப்ரூவ் பண்ணிடுறாங்க. பட் அவங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. வாங்கணும்னு நினச்சாலே ஃபுல் அண்ட் ஃபுல் சேவிங்ஸில் தான் வாங்குவாங்க. சின்ன சின்ன செலிப்ரேஷன்ஸையும் அவங்க நார்மலாக தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்த்டே வருதுனாலே நம்ம எவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை ஒரு நார்மலாக ஓவர் கம் பண்ணிவிட்டு கிராஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இல்லைனா ஒரு சின்ன செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு சாக்லேட்ஸ் அந்த மாதிரி வாங்கி ஷேர் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இல்லை ஏதாவது குக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான். பட் நம்ம அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. அங்கே ஒரு பொருள் வாங்க போகணுன்னு நினச்சப்போ போனாலே அங்கே டியூரபிலிட்டியே தான் பார்ப்பாங்களே தவிர அப்பியரன்ஸ் பார்க்கவே மாட்டாங்க. நம்மலாம் அந்த மாதிரி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நானுமே கூட மேரேஜ்க்கு வந்துட்டு ஒரு ரிங் வாங்கினோம். அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, ஓகே, அந்த ரிங் நல்லா இருக்கேன்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டேன். பட் அது லைஃப் வருமான்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் யோசிக்கும் போதே எங்களுக்கு தெரியும் அது லைஃப் வராதுன்னு சொல்லிட்டு, அக்கேஷனலாக யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு வந்துமே எனக்கு ரொம்பலாம் வரலை. ஒரு ஒரு 1 இயர் கூட அது வரல. அதுக்குள்ளாரையே பிஞ்சு போச்சு. அப்படின்றப்போ நம்ம இந்த மாதிரி ஐட்டம்ஸை அதிகமாக ரீப்ளேஸ் பண்ணும்போது தான் நமக்கு அதிகமாக லாஸ் ஆகுறது. பட் அவங்க அந்த மாதிரி வாங்குவாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அதே ரிங்கை அவங்க வாங்கும்போது கெட்டியாக இருக்கான்னு பார்த்து வாங்குவாங்க. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்த்து வாங்குவாங்களே தவிர அப்பியரன்ஸ்க்காக அவங்க வாங்குவாங்களான்னு கேட்டால் 0.1% வேணால் பார்த்து வாங்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில பொருட்களை ரீயூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 குழந்தைங்க இருக்காங்க வீட்டிலனா, குழந்தை யூஸ் பண்ண அதே ஸ்கூல் பேக்ஸை 2வது குழந்தைக்கு கொடுக்கறது, யூனிஃபார்ம்ஸை வந்துட்டு திருப்பியும் 2nd குழந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க காசு மிச்சம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஷாப்ஸ்லலாம் சாப்பிடுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெல்லாம் அவங்க போயிருப்பாங்களான்னு கேட்டால் மேக்ஸிமம் போயிருக்க வாய்ப்பு இல்லை. ரொம்ப ரேர் கேஸில் தான். பட் இங்கே அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்களுமே கூட வாங்கணும்னு நினச்சோம்னா இதுக்கு முன்னாடி மினிமலிஸ்ட்டாக ஆனதுக்கப்புறம் நாங்கள் வாங்குறதே அவாய்ட் பண்ணிட்டோம். மேக்ஸிமலிஸ்ட்டாக இருந்தப்போ மேக்ஸிமம் கடையில் வாங்குவோம். சேலரி வந்துடுச்சுன்னா ஷாப்பில் தான் ஆர்டர் போய் சாப்பிடுவோம், இல்லைனா ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அமௌண்ட் இருந்தாலே ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவோம். அந்த மாதிரி நிறைய டைம் எங்களுக்கு நடந்திருக்கு. அதிலலாம் நிறைய மணி வேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுபோல் அவங்க என்டர்டெயின்மெண்ட்காக ஷாப்பிங் போயிருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக போகவே மாட்டாங்க. கண்டிப்பாக கிளியரான ஒரு நீட் இருக்கும்போது மட்டும்தான் போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது மார்க்கெட்ஸில் வாங்கணும் அந்த மாதிரி நீட்ஸ், இல்லை ஃபெஸ்டிவல்ஸு, தீபாவளி ஏதாவது ஒன்று வருது, ஃபெஸ்டிவல்ஸ் வருதுன்னா அதுக்காக ட்ரெஸ் எடுக்க போவாங்க, க்ரோசரிஸ் வாங்க போவாங்க.
அந்த மாதிரி டைம்ஸில் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர சும்மா நார்மலாக நம்ம போகிற மாதிரி மந்த்லி ஒன்ஸ் சேலரி வந்துருச்சா ஓகே ஷாப்பிங் பண்ணலாம் அந்த மாதிரி அவங்க போய் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஆல்சோ நமக்கு போர் அடிக்கும்போது நம்ம எப்படி ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு போகிறோமோ, டைம் பாஸ்க்காக போகிறோமோ, அந்த மாதிரி அவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. அதே மாதிரி கம்பேரிங் கல்ச்சர் அவங்களுக்கு இருந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்திருக்கும். பட் நம்ம அளவுக்கு இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. நம்மலாம் என்ன பண்ணுவோம், ஒருத்தவங்க ஆப்பிள் மொபைல் வாங்கிட்டாங்க அப்படின்னாவே நம்மளுக்கும் தோணும் நம்ம எப்போ வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. OnePlus மொபைல் வந்த புதுசில் எனக்கு அந்த மாதிரி தோணியிருக்கு. என் கூட இருந்தவங்களும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒன் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு. அதோட ரேட் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த டைமில். பட் அதெல்லாம் யோசிச்சிருக்கேன், வாங்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் தாட்ஸ் வந்திருக்கு. பட் இப்போ அதை பற்றி யோசித்து பார்த்தோம்னா போய் மொபைலுக்கா வாங்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தோம் அந்த மாதிரி தோணும் நமக்கு. இது மாதிரி தான் அவங்க கம்பேர் பண்ணிக்குவாங்களா அடுத்தவங்க கூடன்னு கேட்டால் மேக்ஸிமம் நம்ம அளவுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. அதே மாதிரி தான் அவங்களுக்கு பேஷன்ஸ் லெவல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். நமக்கு அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா ரொம்ப இயர்ஸெல்லாம் அவங்க சேவ் பண்ணி வைப்பாங்க. நம்ம அந்த மாதிரி கிடையாது. இஎம்ஐ டப்புன்னுட்டு யோசிச்சோமா இஎம்ஐ போட்டோமா முடிஞ்சிச்சு. பட் அதை உட்காந்து அடைக்கும்போது தான் நமக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டமான ஒரு டாஸ்க்குன்னு சொல்லிட்டு. கண்ணுக்கே தெரியாமல் போகிற மாதிரி இருக்கும். பட் அதை சேர்த்து வச்சு பார்க்கும்போது தான் தெரியும் அது நம்ம எவ்வளோ கட்டியிருக்கோன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் இஎம்ஐயில் போகும் எப்பயுமே. எதில் போனாலுமே எனக்கு தெரிஞ்சு இஎம்ஐயில் மட்டும் போகவே கூடாது. நமக்கு தெரியாமலே எக்ஸ்ட்ராவாக நம்ம பே பண்ணி வச்சுருந்துருப்போம். அவங்களுக்கெல்லாம் மினிமலிசம்ன்றது அவங்களோட லைஃபோட ஒரு பார்ட்டாகவே இருந்திருக்கும். நிறைய அவங்க வெசல்ஸ் யுடென்சில்ஸ் வச்சுருந்துருக்க மாட்டாங்க. நிறைய ட்ரெஸ்ஸுங்க வச்சுருக்க மாட்டாங்க. அவங்களோட வார்ட்ரோப்ஸ் எல்லாம் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஏன்னா அதிகமாக ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. ஸோ நேச்சுரலாகவே அவங்க எனக்கு தெரிஞ்சு மினிமலிஸ்ட்டாக தான் இருந்திருக்காங்க. நம்ம தான் வாங்கும்போது நிறைய பொருட்கள் வாங்கிடுறோம். நானுமே ஆஃபீஸ் போயிட்டு இருந்த வரைக்கும் எனக்கு நிறைய ட்ரெஸ் தேவைன்னு சொல்லிட்டு எவ்ரி ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நிறைய ஸ்டாக் பண்ணுவேன் ட்ரெஸ்ஸுங்க. புதுசாக வாங்குவேன். காட்டன்ஸில் வேணும், வெஸ்டர்ன் வியர்ஸில் வேணும்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியில் சாரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கி வச்சுருந்துருப்பேன். இப்போலாம் தான் அதை பார்க்கும்போது கிளட்டர் மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கு பதிலாக நான் வேறு எதுலையாவது கூட இன்வெஸ்ட் பண்ணியிருந்துருக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.